ரைஸ் இன்றைக்கி உருண்டை குழம்பு துவரம்பருப்பு கடலப்பருப்பு ஊற போட்டேன்ல அதை அரைச்சிட்டேன். மிளகா ஒரு 10 மிளகா, மெதுவாகவே சொல்கிறோம், 10 மிளகா, பெருஞ்சீரகம், பூண்டு ஒரு பூண்டு போட்டுக்கிட்டேன், துண்டு இஞ்சி போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டு அதில் இந்த துவரம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். மிளகாயெல்லாம் முன்னாடி அரைச்சிக்கலாம். பூண்டெல்லாம் தனித்தனியாக போட வேண்டியதில்லை, இதுலேயே சேர்த்துக்கலாம். அடுத்து போடுறேன் பாருங்க கைஸ். இந்த அரைச்சி வச்சதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் போடணும். கருவேப்பிலை 2 கிள்ளிட்ட சட்டி, கொஞ்சம் முருங்கைக்கீரை ரொம்ப போட முடியாது, ஏன்னா அப்புறம் உருண்டை பிடிக்கவே வராது. கொஞ்சம் போட்டுங்க. கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுங்க. மஞ்சள் பொடி ஆல்ரெடி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா பிசைஞ்சுப்போம். வெங்காயத்தை வெங்காயம் பெருசு பெருசாக இருக்குது. வெங்காயம் கொட்டிக்கிறோம். வெங்காயம் கொட்டி நல்லா, நீங்கள் கரண்டியெல்லாம் பிசைய முடியாது, கையால் தான் பிசைஞ்சாகணும். கை சுத்தமாக இருக்கணும். பிசைஞ்சிக்கிட்டோமா, பிசைஞ்சிக்கிட்டு இவ்வளோ பெருசு இதை எப்படி இருக்குன்னா, இந்த குழம்பு இவ்வளோ பெருசு சின்ன உருண்டையாக போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரித்து மசாலா குழம்பு மாதிரி வைக்கணும். என் பேரனுக்கு ரெசிபி ரசம் சாதம் பன்னீர் 65. இன்றைக்கி ரெசிபி பன்னீர் 65 எப்படி போடுறதுன்னு நான் ஒரு நாள் சொல்கிறேன். இப்போ எண்ணெய் சட்டியை வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை தான் ஒட்டிக்கணும். நம்ம இந்த காரக்குழம்புல வைக்கிற மாதிரி அது ஆவியில் வேக வைப்போம், வெந்துடும். இது கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம எண்ணெயில் போட்டுக்கணும், அப்போ தான் வேகும். ஆவியில் வேக வச்சோம்னா இட்லி பானையில் கூட கொடுத்துக்கலாம். இது உருட்டி பாப்பா சத்தம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் சத்த நாள் வெய் என்ன செய்ய போகிற? எண்ணெய் சட்டி அதிலே போட்டுக்கிறேன். எண்ணெய் சட்டி தான் சத்தியா டமாலு டுமீலுன்னு கழுவுனுச்சு இப்போ எனக்கு. ஏன்னா இந்த எண்ணெய் சட்டி தான் எனக்கு பிடிக்கணும், எனக்கு தெரியும். இது நல்லா புரியுது. இந்த எண்ணெய் சட்டியில் நம்ம குழம்பு தளிச்சிக்கலாம். அது பற்ற வச்சுக்கணும். செத்த நாளில் வேலை ஆகிடும், அதுக்காக தான். கைஸ் அதையும் நல்லா முருவை வேக வைக்கணும். வேக வச்சுருவோம். அதுக்குள்ளார இந்தாண்ட தாளிக்கிறத 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கைஸ் இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் நம்ம என்ன செய்கிறோம், பட்டை இலை, பிரிஞ்சி இலை, பட்டை, இது நல்லாயிருக்கும். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 2 கிராம்பு, ஒரே கடல் பாசி எதுக்கு போடுறதுன்னா நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும் குழம்புக்கு. அதனால் எதுவும் நல்லது உடம்புக்கு, இது எல்லாமே நல்லது. பட்டை கிராம்பு, ஒரு ஏலக்காய், இல்லை கறி குழம்புக்கு தாளிக்கிற மாதிரி போட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு அதை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த கலருக்கு நீங்கள் எடுத்தால் தான், செவப்பாக நீங்கள் எடுத்தால் தான் அது உருண்டை நல்லா வெந்திருக்கும் உள்ளார. குழம்புலையும் போட்டு வேக வைக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இருக்கட்டும். இது தாளிச்சிருக்கோம். நல்லா வெங்காயம் நல்லா முருகணும், இருக்கட்டும். இதை நம்ம பிரட்டி போட்டு எடுத்துப்போம். தட்டையாகவும் போட்டுக்கலாம். தட்டையாக போட்டிங்கன்னா வடை குழம்பு மாதிரி இருக்கும். இது மாதிரி செஞ்சுக்கலாம். இது மாதிரி செஞ்சுக்கிட்டு நல்லா இதை வதக்கணும். வெங்காயம் தனித்தனியாக பிரிஞ்சு வருது. நல்லா வெந்துருச்சு. நல்லா முருகிட்டு சவந்து வந்துருச்சு. சவந்து புரியுதான் உங்களுக்கு? நல்லா முருகலாக சவந்துச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கிறோம். தக்காளி கொஞ்சம் கனமாக போட்டுங்க, ஏன்னா புளி கொஞ்சமாக ஊற்றுவோம். இதுக்கு புளியே ஊற்றாமே வைக்கலாம். புளி கொஞ்சமாக லைட்டாக ஊற்றுறோம்.
ஒரு ரசம் புளி கூட இல்லை, ஒரு துவையில் புளி ஊற்றுறோம். இதுக்கு தக்காளி போட்டோம்னா சிவல் நம்ம போடுற மாதிரி நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியில் போட்டுடணும். போடும்போது தக்காளி அப்படியே குழஞ்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் டைமிங்கே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அது ஒரு 7 நிமிஷமாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வறுபட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மினிமமாக 5 நிமிஷம், மேக்ஸிமம் 7 நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தக்காளியும் அப்படியே கரைய வச்சிடும். இப்போ போன வீடியோவில் நம்ம வதக்கிறதோட ஸ்டாப் ஆகிட்டு, இது இதில் என்ன செய்கிறோம், ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறோம், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போடுறோம். டீயை கம்மி பண்ணிக்கிங்க, தீயக்கூடாது. ஒரு 2 ஸ்பூனு மல்லித்தூள் போடுறோம். போட்டுட்டு கருகாமல் இருக்கணும், கருக்கிடக்கூடாது. எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், உடம்புக்கு நல்லது இல்லைன்னு. அதுவும் கடலெண்ணெய் தான் நான் போட்டிருக்கேன். அப்படி போட்டுமே தக்காளி பாருங்க. இப்போ உள்ள தக்காளி இந்த காலத்து பிள்ளைங்க மாதிரி. தண்ணி ஊற்றிடும், தேவையான அளவு ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றணும். இதில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு ஆல்ரெடி தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். தேவையான அளவு கல்லுப்பு போடுறோம். போட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பாருங்க, இது தேங்காய், கசகசா, பெருஞ்சீரகம், 2 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். திக்னஸ்க்காக ரொம்ப போடானா 2 போட்டிருக்கேன். அதை அதில் ஊற்றிப்போம். குழம்பு இது ஒரு டேஸ்ட் தான். பாருங்கள், புளி ஊற்றலை பார்த்தீங்களா, தக்காளியே தான் இருக்குது. இதே நல்லா தான் இருக்கும். ஒரு கொட்டை புளி ஊற்றும். கொஞ்சோண்டு புளி தண்ணியாக தான் கரைச்சி ஊற்றிருக்காரு, ரசத்துக்கு வச்ச தண்ணி புளியில். நல்லா கொதிக்கட்டும். கலர் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. பச்சை, மஞ்சள், எல்லோ, ஒரு மஸ்டர்ட் கலர் எல்லாம் இருக்குது அதில். நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. எண்ணெய் ரொம்ப ஊற்றினாலே பிரியும். சீராக தானே வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் இது ஓடிக்கிட்டு இருக்கு. வறுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம். அவ்வளோதான், உருண்டை குழம்பு ரெடி. இது ஒரு உருண்டை குழம்பு ஒரு மெத்தேடு. இது போட்டு மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிக்க வேண்டியது. கொஞ்சோண்டு கொத்தமல்லி கூட சேர்த்து அரிஞ்சிக்கிட்டு தோறுத்து போடும். இப்படி அரிஞ்சிக்கிட்டு சீக்கிரம் ஆகிடும் வேலை. அதுனா இன்னும் சீக்கிரம் ஆகிடும். இது ஒன்று ஒன்று போடுறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் இதாகும். கருவேப்பிலை கொத்தமல்லி டக்குன்னு கொடுத்து முடிச்சிடு. போடுவா. கருவேப்பிலை ஆல்ரெடி போட்டிருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு. எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள், இந்த உரம்லாம் ரெடி ஆகிட்டு. ஓகே, பை பை. இதை வறுத்து தனியாகவும் சாப்பிட்லாம். முருங்கை மாவு இருக்குது, தனியாக வறுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லது தேசம். இதை சுட்டுக்கிட்டேன். ஓகே கைஸ், பை பை.